பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 13. ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார், அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். நற்கருணை நாதர் இந்த நாளில் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களோடு பேசி நீங்கள் அவருடைய குரலை கேட்கும்படியாக செய்வாராக. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பேசும் பொழுது அவர் கவனமாக அதை கேட்கின்றார். அதே போல் அவரும் நம்மோடு பேசுகின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவதை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை மட்டுமே ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துரைக்கின்றோம். நாம் கோயிலுக்குள் சென்ற உடனே அல்லது தனி ஜெபத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை கொட்டுகின்றோம், கண்ணீர் விட்டு அழுகின்றோம். சில நேரங்களில் வேதனையோடு அவர் திரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கின்றோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்டது உண்டா? ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள் என்றால் அவரால் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற நீங்கள் உங்களையே தயார்படுத்திக் கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு நடப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த காலை பொழுதிலே, இந்த நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காகவும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய திருவுளத்தை அறியக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1 அதிகாரம் 15 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் என்றும் அழகாக பவுலடியார் சொல்லுகின்றார். பாருங்கள், பவுலடியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை, திருச்சபையை துன்புறுத்தி கொண்டு இருந்தார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களை கொல்வதற்காக அவர் அங்கு இருந்த கவர்னரிடம் போய் அதிகாரத்தை பெற்று வந்து ஒவ்வொருவரையும் கொலை செய்ய அவர் காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட சவுலை ஆண்டவர் சந்தித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது அவர் கண் பார்வையை இழந்து போனார். அன்பார்ந்தவர்களே, உடனடியாக அந்த இடத்திலே அவர் கேட்டார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், அதை சொல்லும் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசினார். ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய்? என்னுடைய திருச்சபை என்று சொல்லவில்லை. ஏன் என்னை கஷ்டப்படுத்துகின்றாய்? ஏன் என்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றாய் என்கின்ற குரலை பவுலடியார் கேட்ட பொழுது அவர் மனமுடைந்து போனார். அவருக்குள் ஒரு மாற்றம் வந்தது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய குரலை கேட்ட பவுலடியாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததை போல நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குரலை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒரு மனமாற்றம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவார். உங்களை திடப்படுத்தி உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 28 இறை வார்த்தையிலே, உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். கடவுள் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். ஏனென்றால்
கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் யாரெல்லாம் தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்து நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகம் ஒரு பெரிய காரியங்களாக எண்ணுபவற்றை அவர் அழித்து விடுகின்றார். யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே தான் வாழக்கூடிய நாட்களிலே நான் பெற்றுக்கொண்டது எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தது, அவருடைய வழியை நான் பின்பற்றுவேன், அவரோடு நான் கடந்து செல்வேன், அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை திருத்தி அவருடைய வழியில் நடத்துவார் என்று தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கின்றார், அடைக்கல பாறையாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அரவணைப்பில் வைத்து உங்களை பாதுகாக்கின்றார். எனவே உங்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குரலை கேட்க இந்த நாளிலே நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்களா என்று உங்களையே நீங்கள் சுய ஆய்வு செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்றும் ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஆமோஸ் 7வது அதிகாரம் 14-15 வார்த்தை வாசித்து பாருங்கள். ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி தன்னை வெளிப்படுத்தக்கூடிய வேளையிலே அங்கு இருந்த புற இனத்து மக்கள் நடுவிலும் அவரை சார்ந்து இருந்த மக்கள் நடுவிலும் அவர் பேசும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினர் அல்ல, நான் இறைவாக்கினர் குழுவிலுடைய உறுப்பினரும் அல்ல, நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன், காட்டு அத்தி மரத்திற்கு நான் தோட்டக்காரனாக இருந்தவன், என்னை ஆண்டவர் அழைத்து அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுத்து இறை வாக்கை உரைக்கும்படியாக என்னிடம் சொன்னார் என்று அவர் ஒரு சாட்சி சொல்லுகின்றார். பாருங்கள், ஆமோஸ் ஆண்டவருடைய குரலை கேட்டபடியினால், ஆண்டவர் அவரோடு பேசியதை கேட்டபடியினால், ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க மன தைரியத்தோடும் பலத்தோடும் அவர் கடந்து சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவரவர் குடும்பத்தில் அறிவிக்க, இயேசுவை சுட்டி காண்பிக்க, இயேசுவோடு பேச, இயேசு பேசுவதை கேட்க இந்த நாளிலே அவர் மனிதர்களை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். இந்த நாளிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடக்க உங்களை தயாரித்துக் கொள்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எனவே கடவுளின் திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் அவர் சாத்தானை மேற்கொண்டவர், இந்த உலகத்தை மேற்கொண்டவர், இந்த உலகத்தின் அதிகாரங்களை மேற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் எடுத்து மாற்றி உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். அவரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தர காத்திருக்கின்றார். எனவேதான் அதிகாலையிலே உங்களை அழைத்து இருக்கின்றார். என் மகனும் என் மகளும் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய குரலை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே அவர்கள் என்னுடைய குரலை கேட்கும்படியாக நான் செய்வேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்கின்றார். யார் யாரெல்லாம் உங்களுடைய உள்ள கதவை திறந்து, இதயத்தை திறந்து, செவிகளை திறந்து, மன கண்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். சில நேரங்களில் கேட்காமல் நாம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம். சில நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரிந்து அலைந்து திரிந்திருக்கலாம். சில நேரங்களிலே உற்சாகமற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உங்களையும் என்னையும் பலப்படுத்தக்கூடிய தெய்வம் இந்த நேரத்திலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் அவருக்கு முன்பாக அமர்
அமர்ந்து நாம் அவரிடம் மன்றாடுவோம். அவருடைய குரலை கேட்கக்கூடிய அந்த ஆற்றலை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த நேரத்திலே நாம் கேட்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நாங்கள் செல்லக்கூடிய வழிகளை எங்களுக்கு அமைத்து கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு அமைப்பை நீர் எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இதோ அதிகாலையிலே தாழ்மையோடு மனதோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். யார் யாரெல்லாம் உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா. இதோ அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் பேசும் பொழுது உமதை குரலை கேட்காதபடி அலைந்து திரிந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு உறவாடிய பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குரலை கேட்காதபடி இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கல்வாரி ரத்தம், உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. நீர் எங்களோடு பேசுவதை கேட்டு அநேக மக்களுக்கு உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற்றிடுவீராக. யார் யாரெல்லாம் தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும் என் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களை, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.